திருச்சி விமான நிலையத்தில் புதிய முனையத்தை திறந்து வைத்தார் பிரதமர் மோடி. இன்று பாரதிதாசன் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழா மற்றும் திருச்சி விமான நிலையத்தில் புதிய முனையத்தை திறந்து வைப்பதற்காக திருச்சிக்கு வந்திருந்தார் பிரதமர் மோடி. பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவை தொடர்ந்து தற்போது விமான நிலையத்தின் புதிய முனையத்தை திறந்து வைக்கிறார் பிரதமர் மோடி. இதுகுறித்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இது மட்டுமின்றி பல்வேறு முடிவுற்ற திட்டப்பணிகளையும் தொடங்கி வைக்க இருக்கிறார் பிரதமர் மோடி. தற்போது திருச்சி விமான நிலையத்தில் புதிய முனையத்தை திறந்து வைத்திருக்கிறார் பிரதமர் மோடி. இன்று திருச்சி வந்த பிரதமர் மோடி பாரதிதாசன் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டார். அதனைத் தொடர்ந்து தற்போது திருச்சி விமான நிலையத்தின் புதிய முனையத்தை பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாரிகார்த்திக் வழங்க கேட்கலாம். பாரிகார்த்திக், வணக்கம். முழு விவரங்கள் என்ன? வணக்கம். இன்றைய தினம் திருச்சியில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள, அதே போல் பல்வேறு திட்டங்களை தூக்கி வைக்க தற்போது இந்திய பிரதமர் மோடி அவர்கள் திருச்சி வருகிறார். 19,850 கோடி ரூபாய் மதிப்பிலான புதிய திட்டங்களுக்கு தொடக்க விழா இன்றைய தினம் நடைபெறுகிறது. அதே போல பாரதிதாசன் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவிலும் பங்கேற்று மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கி அவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்தார் பிரதமர் மோடி. அதன் தொடர்ச்சியாக தான் தற்போது திருச்சியில் இருக்கக்கூடிய புதிதாக அமைக்கப்பட்டிருக்கூடிய 1000 கோடி ரூபாய் 1112 கோடி ரூபாய் மதிப்பில் உருவாக்கப்பட்டுள்ள புதிய முனையத்தை தற்போது பயன்பாட்டிற்கு கொண்டு வருகிறார். தொடர்ச்சியாக தூத்துக்குடி காமராஜர் துறைமுகத்திற்கும் பல்வேறு திட்டங்களை, அதே போல பல்வேறு கட்டிடங்களுக்கு அடிக்கலும் நாட்டுகிறார். இந்த விமான நிலையத்தை பொறுத்தவரைக்கும் தென்னிந்தியாவில் மிக முக்கியமான ஒரு விமான நிலையமாகும். இங்கு இருக்கக்கூடிய 25,000 சதுர மீட்டர் உள்ள 2 நிலைகளில் தரைத்தளம் மற்றும் மேல்தளம் என 2 நிலைகளாக இந்த புதிய முனையமானது உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதே போல உள்ளூர் பாரம்பரியம் மற்றும் கலாச்சாரத்துடன் கூடிய புதிய வடிவில் பிரதான நுழைவாயிலும், அதே போல ஸ்ரீரங்கநாதர் கோவில் ராஜகோபுரத்தை நுழைவாயிலாகவும் அமைக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட ஆண்டுக்கு 4.5 மில்லியன் பயனாளிகள் திறன் கொண்டதாக இந்த முனையம் இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போது இருக்கக்கூடிய அளவை விட 3 மடங்கு பெரிதாக தற்போது திருச்சி விமான நிலையம் இருக்கும். மேலும் இந்திய அளவில் 11வது வெளிநாட்டு விமானங்கள் இயக்கக்கூடிய ஒரு விமான நிலையமாகவும் தற்போது திருச்சி செயல்படுகிறது. இந்திய அளவில் இருக்கக்கூடிய உள்நாட்டு விமான நிலையங்களிலே 11வது இடத்தில் இந்த திருச்சி விமான நிலையம் இருக்கிறது. அதனை மேம்படுத்துவதுடன் தற்போது மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் தற்போது 1112 கோடி ரூபாய் அளவில் செலவு கொடுக்கப்பட்ட இந்த முனையமானது தற்போது பிரதமர் மோடி அவர்கள் திறந்து வைத்திருக்கிறார். இங்கிருந்து கோலாலம்பூர் மற்றும் அபுதாபி, துபாய், குவைத், மஸ்கட், ஷார்ஜா என பல்வேறு நாடுகளுக்கு விமானங்களானது சென்று வருகிறது. தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் 3வது மிகப்பெரிய விமான நிலையமாக இது அமைந்திருக்கிறது. சென்னை, கோவை என அதை தொடர்ச்சியாக தற்போது திருச்சி விமான நிலையமும் சர்வதேச விமான நிலையம் என்ற அடிப்படையில் பல்வேறு திட்டங்களை மத்திய அரசின் சார்பில் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்திய அளவில் 20வது அதிக பயணிகளை கொண்டிருக்கக்கூடிய ஒரு விமான நிலையமாகும். அதே போல வெளிநாடு விமானங்கள் இயக்கக்கூடிய இந்திய அளவில் 11வது விமான நிலையமாகவும் திருச்சி இருக்கிறது. அதிக அளவில் கிட்டத்தட்ட 4.5 மில்லியன் மக்கள் தொகையை வருடத்துக்கு இயக்கக்கூடிய ஒரு திறன் கொண்ட விமான நிலையமாக திருச்சி விமான நிலையம் இருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் இந்திய அரசின் சார்பில் பல்வேறு திட்டங்கள், அதே போல சரக்கு போக்குவரத்திலும் திருச்சி விமான நிலையம் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விமான நிலையமாக இருக்கிறது. தென் தமிழக மக்கள் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு விமான நிலையத்தின் தலைநகராக திருச்சி விளங்குகிறது. இந்திய அளவில் அனைத்து நகரங்களுக்கும் செல்லக்கூடிய ஒரு தொடர்பு விமான நிலையமாகவும் திருச்சி இருக்கிறது. அதனை மேம்படுத்தும் போதில் தான் தற்போது மத்திய அரசின் சார்பில் புதிய விமான முனையமானது அமைக்கப்பட்டு இதன் மூலம் கிட்டத்தட்ட 1112 கோடி ரூபாய் செலவில் தற்போது உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த புதிய விமான நிலையமானது அமைந்திருக்கிறது. இதைத்தான் தற்போது பிரதமர் மோடி அவர்கள் திறந்து வைத்திருக்கிறார். மேலும் இங்கு இருக்கக்கூடிய இந்த புதிய விமான நிலையம் 75,000 சதுர மீட்டர் அளவில் தற்போது உருவாக்கப்பட்டிருக்கிறது. 2 நிலைகளில் தரைத்தளம் மற்றும் மேல்தளம் என 2 நிலைகளில் இது உருவாக்கப்பட்டிருக்கிறது. மேலும் சோழர் காலத்து பொக்கிஷங்களை அடையாளப்படுத்தும் வகையில் அதற்கான கலாச்சார பாரம்பரிய சின்னங்களும் அங்கங்கே செதுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல நுழைவாயிலும் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலை நினைவுபடுத்தும் வகையில் அந்த கோபுரமானதும் அமைக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக
இந்த விமான நிலையமோடு 4.5 மில்லியன் பயனாளிகள் வருடத்திற்கு இயங்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இருக்கக்கூடிய விமான நிலையத்தை பொறுத்த வரைக்கும் அதை விட 3 மடங்கு பெரிதாக தற்போது இந்த முனைவானது அமைக்கப்பட்டிருக்கிறது. சென்னை, கோவை அடுத்து தற்போது திருச்சியில் தான் அதிக அளவில் சரக்கு போக்குவரத்தும் இயக்கப்படுகிறது. அதனை முக்கியமாக மேலும் தொழிற்சாலைகளில் அதிகமாக விளங்கும் தென்னிந்தியாவின் நுழைவாயிலாக இந்த விமான நிலையம் அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் அடிப்படையில் தான் இந்திய அரசின் சார்பில் கிட்டத்தட்ட 1112 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டு அதற்கான திட்டங்கள் தற்போது முடிந்த நிலையில் தற்போது இந்த முனையத்தை துவங்கியிருக்கிறார். மேலும் தொடர்ச்சியாகவும் அங்க இருக்கக்கூடிய விமான பாதைகளை சரி செய்யும் அதற்கான பணிகளும் கிட்டத்தட்ட 2000 கோடி ரூபாய் செலவில் நடைபெற்று வருகிறது. அதற்கான பணிகளும் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. அதையும் பிரதமர் மோடி அதிகாரிகளும் கேட்டு வந்து கொண்டிருக்கிறார். தொடர்ச்சியாகத்தான் தற்போது இந்த புதிய விமான நிலையமானது துவங்கப்பட்டிருக்கிறது. மத்திய அரசின் சார்பில் கொண்டு வரப்பட்டுள்ள பல்வேறு நடவடிக்கைகள் குறிப்பாக தமிழக விமான நிலையங்களை உள்நாட்டு விமான நிலையங்களை மேலும் மேம்படுத்தும் விதமாக இந்திய அளவில் அதிக உள்நாட்டு முனையங்கள் இருக்கக்கூடிய தமிழகத்தில் மேலும் மேம்படுத்தும் விதமாக பல்வேறு திட்டங்களை மத்திய அரசு சார்பில் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அதற்கான நிதிகளும் ஒதுக்கப்பட்டு தற்போது அதற்கான பணிகளும் நடைபெற்று வருகிறது. அந்த பணிகள் குறித்தும் பிரதமர் மோடி அவர்கள் அதிகாரிகளும் கேட்டறிந்தார். அதன் தொடர்ச்சியாக தான் தற்போது இந்த முனையத்தை தற்போது துவங்கித்திருக்கிறார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.